ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வள்ளி மோட்டார்ஸ் தான் வந்துருக்கிறோம். வள்ளி மோட்டார்ஸில் டிரைவெக்ஸ் தான் விசிட் பண்ண வந்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் டிரைவெக்ஸ் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ரீ ஓன்டு பைக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனல் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்டு பைக்ஸ் பற்றி வீடியோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ப்ரீ ஓன்டு பைக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடம் எங்கள் லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எம்ஜி ரோட்டில் முத்தியால்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இது முத்தியால்பேட்டை எம்ஜி ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் லொக்கேட் ஆகுது. ஆப்போசிட்டில் சையர் ஸ்வீட் மிட்டாய் இங்கே ஒரு இது இருக்கும், அந்த சட்டமன்ற ஆஃபீஸு. இந்த வள்ளி மோட்டார்ஸு உங்களுக்கு பார்த்தா தெரியும், டிரைவெக்ஸ் வள்ளி மோட்டார்ஸு. ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாமினார் 400 தான். 1 year வாரண்டி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,54,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 2021 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ 1 year வாரண்டி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,54,000 கொடுக்குறாங்க பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வள்ளி மோட்டார்ஸை விசிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு வண்டி இருக்கிறாப்புல. ஸோ இது பார்த்தீங்கன்னா CB300 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு, 2024 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருது. 1 year வாரண்டி கொடுத்து இதுக்கு என்ன விலை கொடுக்குறாங்கன்னா 1,60,60,000 கிட்ட அந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,60,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேடிஎம் வண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. கேடிஎம் 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு, டியூக் மாடலு. ஓகேவா? ஸோ 8,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, 1,37,000 இந்த வண்டியோட விலை. ஸோ செம்மைய வண்டி. ஆக்சுவலாக இயர் தான் 2021. மேலே பெருசாக டென்ட்டு ஸ்க்ராட்ச்ன்றது நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க. ஒரு புது வண்டி கணக்காக தான் வச்சுருக்கிறாங்க. ப்ரைஸுமே ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க. 1,57,000 இந்த வண்டி, 1,37,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ப்ரைஸும் ஒருத்தர் தான் இருக்குது. ஸோ வண்டி பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா வள்ளி மோட்டார்ஸை தாராளமாக விசிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரை மாரி இன்னொரு வண்டி இருந்தது, அது போயிட்டு போகுது. இப்போ இந்த ஒரு வண்டி தான் இருக்குது. ஸோ Yamaha R15 76 மாடல். ஆக்சுவலாக 76 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. சாரி, பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Yamaha R15 7,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனு. 1,65,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,65,000 இந்த வண்டியோட வேலை. 2023. ஓகேவா? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டியுமே கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல சர்வீஸ்க்கு அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ 5,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 68,000 அந்த வண்டி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டி இருக்குது. ஸோ எம்டி உங்களுக்கு தெரியும், எம்டி பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு, 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,41,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு, 23,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 1,41,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு ஆக்சுவலாக பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். 2021 ஒரு ஓனர் கண்டிஷன் அப்பாச்சி RTR 160, 51,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 1 year வாரண்டி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 85,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 85,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, 85,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பார்க்குறீங்களா, ஹண்டர் 350. ஸோ ராயல் என்ஃபீல்டு 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், ஹண்டர் 350, 16,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, 1 year வாரண்டி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,40,000 ஹண்டர் 360 பிளாக் கலர் எடிஷனு. ஆப்ரில்லா. ஓகேவா? ஸோ ஆப்ரில்லா பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 2022. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 86,000 ஆப்ரில் அது கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்டார்க் இருக்கிறார்ல. ஸோ என்டார்க் இது பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 82,000 என்டார்க்கு. ஸோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு. வேணுன்னா இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. அதேமாரி நம்மகிட்ட அடுத்த ஒரு எம்டி கலெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ Yamaha 2022 MT-15. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,44,000 கிட்ட கோட் பண்ணுறாங்க. 1 year வாரண்டி கொடுத்து பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா TVS 2022 ஸ்கூட்டி பெப்பு, 7,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது 1 year வாரண்டி கொடுத்து 60,000 தான் அந்த வண்டியோட விலை. 60,000 தான் இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு வண்டி இருக்குது, அது பார்ப்போம்.
ரேடான் 39,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. மொத்தமாக 39,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 78,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க இந்த ரேடானு. அது பக்கத்தில் இருக்கிற ரேடான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் கலர் ரேடான் பார்த்தீங்கன்னா இதுவும் 2022, இதுவும் 2023. இது ஒரு ஓனர் கண்டிஷன், இதுவும் ஒரு ஓனர் கண்டிஷனு. ரேடானு 7,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. இது 6,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன், இதுவும் ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 ரூபாய். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய். ஜஸ்ட் ஒரு 1000 டிஃபரன்ஸ் தான் ரெண்டு வண்டிக்குமே வந்து. ஓகேவா? 2020 ஒரு ஓனர் கண்டிஷன் FZ V3 வெர்ஷனு 1 இயர் வாரண்டி கொடுத்து 84,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 85,000க்கு PY ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FZ PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,20,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. FZ PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,12,000 ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணுறாங்க. 1,12,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க PY ரெஜிஸ்ட்ரேஷனு. ஓகே, சாரி, ஃபைனலாக இந்த வீடியோட ஃபைனலில் என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே FZ V3 வெர்ஷனு PY ரெஜிஸ்ட்ரேஷனு 2019. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 90,000 ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 90,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓவராலாக வண்டியெல்லாம் காட்டியிருப்பேன் நான். இன்கேஸ் இதில் ஏதாவது வண்டி தேவைப்பட்டதுன்னா நம்மளோட வள்ளி மோட்டார் வந்து விசிட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கால் பண்ணி கேட்டுங்க. பாய். ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சித்துவிவில் ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இந்த பைக் ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த சித்துவியூவில் பைக் பற்றி வீடியோஸ் போட்டு ரொம்ப ஒரு கேப் விட்டுச்சு, ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அகெயின். ஸோ இப்போ நிறைய ரீஸ்டாக் ஆயிடுது பைக். பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்ட்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து MT இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸோட கலெக்ஷன் இருக்குது, FZ கலெக்ஷன் இருக்குது, Yamaha இருக்குது, R15 இருக்குது. இப்படி ஒவ்வொரு பைக்குக்குமே ஒவ்வொரு வேரியன்ட் தர மாதிரி தான் இங்கே ஒரு பைக் கலெக்ஷன் வச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பைக் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக் 350 இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,70,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட்டாக ஐ திங்க் ஒரு 70,000 கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஎம்ஐல நிறைய ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு சொல்லுவாங்க. சின்ன வண்டினா ஒரு 15,000 to 20,000 இருந்தாலே போதும், நம்ம எடுத்துலாம். ஒரு 10,000 இருந்தாலே போதெல்லாம் அதெல்லாம் எடுத்துலாம். நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 2022 மாடலு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவோட TN ரெஜிஸ்ட்ரேஷனு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு, ஆமா எக்ஸ்ட்ரீம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு. இது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பைக், இது வந்து 2024. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முன்பணமா ஒரு 40,000 ரூபாய் கொடுங்க, சூப்பராக அந்த வண்டி எடுத்துட்டு போகலாம். அதுக்கும் கம்மியானாலும் நம்மளால பண்ண முடியும். பட் 1,40,000 சம்திங் சொல்றாங்க. அது 40,000 ரூபாய் இருந்தால் இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். MT இருக்குது. ஸோ MT-யோட MT50 V2 இது 2002 மாடல் PY ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வந்து 1,44,000 ரூபாய் வண்டி இது. இதுக்கு நீங்க முன்பணமா ஒரு 34,000 ரூபாய் கொடுத்தா போதும், நம்ம வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ வண்டி பார்க்க செம்ம கலெக்ஷன், ஆக்சுவலா செம்மையா இருக்குது. இதுவும் Yamaha M50 தான். இது Yamaha MT தான். வந்து 2002 மாடல் PY ரெஜிஸ்ட்ரேஷனு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,41,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் டவுன் பேமெண்டா 24,000 தான் போது எடுத்துட்டு போயிடலாம். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து FZ PY ரெஜிஸ்ட்ரேஷனு 2019 ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து 90,000 கோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ FZ எங்கிட்ட இருக்கிறாருல பேஷன் ப்ரோ 2022. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 68,000 ரூபாய். பட் நீங்க முன்பணமா ஒரு 18,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எடுக்கணும்னா ஒரு 18,000 எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம எடுத்துடலாம். ஹீரோ 2021 பேஷன் ப்ரோ 1,10,000 அதாவது 16,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. பிரைஸ் பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. பக்கத்துல இது பாத்தீங்கன்னா வந்து பஜாஜ் 2019 மாடல் பாத்தீங்கன்னா வந்து CT110. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 45,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. 45,000 இந்த வண்டி கோட் பண்ணிருக்கிறாங்க. அதே CT தான் 110. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்து 59,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெண்டர் கலெக்ஷன் இருக்கிறாருல. ஸோ ஸ்பெண்டர், ஆமா ஹீரோல வந்து பாத்தீங்கன்னா வந்து HDF அதான். இது ஆக்சுவலா வந்து ஸ்பெண்டர் மாதிரி தான் இது பார்க்க, ஆனா அது வேற ஒரு கலெக்ஷன் வருது, வேற ஒரு மாடல் வருது, HF டெல்லுன்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. 2021 பேஷன் ப்ரோ 1 இயர் வாரண்டி கொடுத்து 63,000 ரூபாய் கிட்ட அதை கோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுல ஆக்சுவலா 2 தொங்குது, எது ஒண்ணுமே தெரியல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். முன்பணமா ஒரு 15,000 ரூபாய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் பெப்புக்கு வந்து. ஹீரோ இதுதான் அந்த ஸ்பெண்டர் பிளஸ். ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 69,000 ரூபாய். இதோட முன்பணமா நீங்க ஒரு 19,000 ரூபாய் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து TVS 2023
ரேடான் இது 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 74,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க 74,000க்கு. இந்த ரேடான் பார்த்தீங்கன்னா 70,000க்கும், இந்த ரேடான் பார்த்தீங்கன்னா வந்து 67,000க்கும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாவே ரேடான் தான், இதுவும் ரேடான் தான். வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 68,000 கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க. நீங்க முன் பணமா ஒரு 20,000 கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கலெக்ஷன் வந்துக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே நிறைய பைக் கலெக்ஷன் இருக்குது. ஸோ பைக் என்னக்கே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இங்கேயும் நிறைய பைக்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஸ்க்ரீனர் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. வள்ளி மோட்டார் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் லொக்கேட் ஆயிருது. வாங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்துட்டு போங்க. ஓகேவா, பாய்.